புத்துளிர் திட்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி அப்படின்னு கல்வித்துறையில பல புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி இருக்காரு. ஆசிரியர் நலன், மாணவர்கள் நலன், பள்ளி கல்வித்துறை வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாத்துலயுமே முனைப்பு காட்டி செயல்பட்டு வருபவர் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் 2014ஆம் ஆண்டு திமுகவின் இளைஞரணி செயலாளரா நியமிக்கப்படுறாரு. அதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மீண்டும் 2021ல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியை செய்து வராரு. இவரோட அப்பா தன்னோட 20 வயதிலேயே திமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டு மக்கள் பணி ஆற்றி வந்தாரு. அதோட பலனாதான் திமுகல பல பதவிகள் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கப்படுது. 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்படுறாரு. இப்படி தந்தை போலவே மகனும் மக்கள் பணியில முனைப்பு காட்டி செயல்பட்டு வராரு. இவரோட குடும்பம் 3வது தலைமுறையாக மக்கள் பணி ஆற்றி வருது திமுகவுல இருந்துட்டு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் திருவெரும்பூர் தொகுதியை தக்க வச்சுப்பாரா?